ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராம். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டம் சர்க்கம் 45. அமைச்சர்களின் குமாரர்களை கொன்றது. அக்னி மாறி சுடர் விட்டுட்டுருக்கக்கூடிய இந்த அமைச்சர்களுடைய மகன்கள் 7 பேர் ராவணனால் கட்டளையிடப்பட்டு அரண்மனையிலேருந்து புறப்பட்டு போனாங்க. பெரும்படையால் சூழப்பட்டவங்க, வில்லேந்தியவங்க, மகாபலம் பொருந்தியவங்க, அஸ்திர வித்தை தெரிஞ்சவங்க, தரமானவங்க, ஒவ்வொருத்தரும் தானே ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருக்கிறவங்க. தங்கமயமான சாளரங்களால் மறைக்கப்பட்டது. கொடிகள் பாவட்டாக்கள் பறக்கிறது, இடி மாதிரி சத்தமிட்டுட்டு போகிறது. குதிரைகள் பூட்டிய பெரிய ரதங்களில் எல்லையில்லாத பராக்கிரமம் இருக்கக்கூடிய 7 பேரும் மின்னல் அடிக்கிற மேகங்கள் மாதிரி பூரிச்சு போனவங்களா பொன்னொழி வீசுகிற விற்கல்ல நேற்று டங்காரம் செஞ்சுட்டு போனாங்க. கிங்கரர்கள் கொல்லப்பட்டதை தெரிஞ்சுட்டு அவங்களுடைய தாய்மார்கள், உற்றார் உறவினர்கள் சோகத்தில் சித்தம் கலங்கிட்டாங்க. கிங்கரர் மாதிரி மகாபலசாலிகளே கொல்லப்பட்டுட்டாங்கன்னா இவர்களுடைய புத்திரர்கள்லாம் எம்மாத்திரம் அப்படிங்கிறது அவங்களுடைய கவலையாக இருந்தது. பொன் அலிகலன்கள் இதெல்லாம் நல்லா போட்டு அலங்காரம் பண்ணிட்டு ஒருவரை இடித்து முந்திட்டு அந்த அசோகவன வாசுப்படிக்கு பக்கத்தில் நின்றுட்டுருக்கிற ஹனுமான் மேலே போய் 7 பேரும் விழுந்தாங்க. மழைக்காலத்து மேகம் மாதிரி அம்மாரி பெய்து இடி மாதிரி கர்ஜிக்கிற ரதங்களால் அவரை சூழ்ந்துக்கிட்டாங்க. அம்பு மழையால் மூடப்பட்ட ஹனுமான் பெருமழையால் மூடப்பட்ட மகா பர்வதம் மாதிரி விளங்குனார். அப்போ ஹனுமான் நிர்மலமான ஆகாயத்தில் ரொம்ப வேகமாக தாவி போய் அந்த வீரர்களோட அம்புகளையும் ரத வேகத்தையும் வீண் போக செய்தார். ஆகாயத்தில் வானவில்லால் அலங்கரிக்கப்பட்ட மேகங்களுக்கு உள்ள வாயு பகவான் விளையாடுவது மாதிரி வில்லேந்திய அவங்களோட விளையாடிட்டு ஆகாயத்தில் வாயுகுமாரர் ஜெகஜோதியாக விளங்கினார். பயங்கரமான ஒரு சப்தம் பண்ணிட்டு அந்த ராட்சச படையை பயத்தால் நடுங்க வச்சு அவர் ரொம்ப வேகமாக அவங்களுக்கு நடுவே பாஞ்சார். எதிரிகளை வாட்டுறவரான ஹனுமான் சில பேரை உள்ளங்காயால் அடித்து கொன்னார், சிலரை காலால் மிதித்து கொன்னார், சிலரை முஷ்டியால் தாக்கி கொன்னார், நகங்களால் சில பேரை கிழிச்சார். வானர வீரர் சிலரை மார்பில் தோய்த்தார், அப்படியே சில பேரை தொடையில் நசுக்கினார். அவரோட பயங்கரமான சப்தத்தை கேட்டுட்டு நடுநடுங்கி நிறையா பேர் அங்கேயே தரையில் விழுந்துடுறாங்க. சிலர் இப்படி பூமியில் விழுந்து போன உடனேயே அந்த படம் முழுதும் பயம் 10 திசைகள்லையும் செதறி ஓடிடுச்சு. யானைகள் விகாரமாக ஓலமிட்டுச்சு, குதிரைகள் தரையில் விழுந்துச்சு. அழிக்கப்பட்ட இருக்கை கொடைகளோட ரதங்கள் சிதறி தரையில் நிரம்பி கடந்துச்சு. வெளியில் இருக்கக்கூடிய ஆறுகள் பூரா ரத்த வெள்ளமாக இருந்தது. பலவிதமான சோக ஒலிகள்னால லங்கை மாநகரம் முழுசும் களையிழந்து போச்சு. மகாபலம் யுத்த பராக்கிரமம் இருக்கக்கூடிய வானர வீரர் பேராற்றலோட அந்த அரக்கர்களை கொன்னப்புறம் தொடர்ந்து அடுத்தது வரப்போகிற அரக்கர்களோட போர் பண்ணணும்னு நினச்சி ஆசைப்பட்டுட்டு அந்த அசோக மரத்துக்கு நுழைவாயில் அந்த தோரண வாயில் கிட்ட போனார் வீர ஆஞ்சநேயர். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 45வது சர்க்கம் முற்றிட்டு. ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராம்.